என்னோட சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை. அதுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும். உங்களை த்ரெட்டன் பண்ணல, பட் ஃபேக்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் டாக்டர்ஸ் வந்து அந்த ஃபீல்டு வந்து இஸ் ஹைலி சேச்சுரேட்டட் இப்போதைக்கு. ஆக்சுவலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த டாக்டர் பேஷண்ட் ரேஷியோன்றது வந்து 1:1000 அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:253. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதை விட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா எம்பிபிஎஸ் மட்டும்தான் அப்படி கிடையாது. ஸோ அந்த லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம பேசுவோம். டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ சேச்சுரேட் ஆகிடுச்சுன்னு சொன்னாலே அதை பற்றி ரீசெண்டாக டாக்டர் பேல் கூட அவரோட வீடியோவில் பேசியிருப்பாரு. அதை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாட்ஸை பொறுத்தவரையிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸும் நான் தரேன். நீங்கள் போய் பாருங்கள் எப்படி என்ன மாதிரி இருக்குது தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட டாக்டர்ஸ்க்கு படிக்கணும், நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஸோ அந்த ரேஷியோ ஸ்டாட்டெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டாக்டருக்கே படிக்க வேணாமா, எம்பிபிஎஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ஹைலி மோட்டிவேட்டட், பேஷனேட் அபவுட் டாக்டர் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அண்ட் யூ வாண்ட் டு செட்டில் டவுன் இன் சம்வேர் இன் அப்ராட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் எம்பிபிஎஸ் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கும் கூட நீங்கள் ப்ராப்பரான ஏஜென்சியை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ஏஜென்சி ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட் எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் கொடுக்குறாங்க, அங்கே லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கலாம், அங்கே வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸும் இருக்கலாம், தெர் ஆர் வார் ஜோன்ஸ் சில இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ரைட்டான ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்கள். ஏதோ அந்த ஏஜென்சியை தப்பான ஏஜென்சியை பிடிச்சி அவங்க வந்து ஏதோ ஒரு டைப் மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு மட்டும் தான் புஷ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்காது. அவங்க வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அனலைஸ் பண்ணணும். ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸு, ஒரு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ப்ரொஃபைல, உங்களோட நீட் என்னது, நீங்கள் எதுக்காக எம்பிபிஎஸ் பண்ணணும், எதுக்காக பண்ணணுன்றதை வந்து புரிஞ்சிட்டாலே உங்களோட நீட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு கண்ட்ரியோ அவங்க சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி ஒரே ஒரு காலேஜ் வச்சுட்டு ஏதோ ஒரு டைப் வச்சுட்டு அவங்க உங்களை புஷ் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் தேர் டூயிங் இட் ஃபார் கமிஷன். வேறு எதுவுமே இல்லை. கமிஷன் வச்சதுக்காக பண்ணுறது தப்பு இல்லை, பட் அதுலேயும் ஒரு ஜென்யூனிட்டி கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ எம்பிபிஎஸ் அப்ராட், ஏன்னா இங்கே வந்து இந்த நீட்ன்றது நிறைய ப்ரெஷர் இருக்குது, ஹை கட் த்ரோட் காம்படிஷன். இங்கே அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் மோஸ்ட்லி நம்ம வந்து அப்ராடை சூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கொஞ்சம் சீட் செக்யூர் பண்ணிடலாம், இன்னொன்று வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் ஒரு சில கண்ட்ரிஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சஜஷன் வேணும்னா என்னை அப்ரோச் பண்ணுங்கள். ஐ வில் கனெக்ட் வித் த ரைட் பீப்புள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம மீட் பண்ணுவோம். குட் லக் அண்டில் தென்.